நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஹெர்பல் ஷாம்பு பண்ண போகிறேன். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி இளநரையை கட்டுப்படுத்தி புது முடியை வளரச் செய்யும் ஹெர்பல் ஷாம்பு. வீட்டிலேயே இந்த மாதிரியான ஹெர்பல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இப்போ 1 லிட்டர் ஹெர்பல் ஷாம்புக்கு உண்டான அளவு நான் ஒவ்வொன்றா பொருள் சேர்க்கும் போது சொல்கிறேன். 200 கிராம் சீயக்காய் எடுத்துருக்கிறேன். சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் பூந்தி கொட்டை அப்படிம்பாங்க. இது வந்து இப்படி தான் முழுசாக இருக்கும். பட் இப்படியே நாம் போடக்கூடாது. இதை ஒரு தட்டு தட்டினோம்னா உடஞ்சிடும். ரெண்டாக உடைச்சா உள்ளே ஒரு கொட்டை இருக்கும். இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை. இந்த கொட்டையோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா எந்த நுரையும் வராது. கொட்டையோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு அரைக்காமலே சும்மா இருக்கலாம். நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்க்க போகிறதில்ல. ஹெர்பல் ஷாம்புக்கு இந்த பூந்தி கொட்டை தான் நுரை வர்றதுக்கு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் 100 கிராம் பூந்தி கொட்டை. உங்களுக்கு இந்த பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1 கிலோ 250 ரூபா. நான் வாங்கின கடையில், வேறு ஊர்களில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, நான் வாங்கின நாட்டு மருந்து கடையில் 250 ரூபா கிலோ. பூந்தி கொட்டை பவுடரும் விற்குது. பட் நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா பூந்தி கொட்டை பவுடரில் நிறைய வர்றதில்லை. எதனாலன்னு சொல்லி சொன்னால், இப்படியே இந்த முழு கொட்டையை அவங்களாம் வந்து கிலோ கணக்கில் போட்டு அரைப்பாங்க. இப்படி இந்த கொட்டையை அப்படி கிலோ கணக்கில் போட்டு அரைச்சி பேக்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதில் எந்த நுரையும் வர்றதில்லை. அதனால் பேக்கெட் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி முழுசாகவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி முழுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா நுரை வரும். சீயக்காய் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். அதை வந்து இப்படி குட்டி குட்டி பீஸாக உடச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சாச்சு. இங்கே பாருங்கள். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உள்ள கொட்டை மாதிரி இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துருங்க. அது வந்து அரைக்கும் போது வந்து மிக்ஸி ஜார் கத்தி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கொட்டையோடு சேர்த்தோம்னா, கொட்டை முழுசாக பெரிய கொட்டையாக இருந்துச்சுன்னா அந்த பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பாத்திரத்தில் 200 கிராம் சீயக்காய், 100 கிராம் பூந்தி கொட்டை, 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி ஆரோ வாட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக போர் தண்ணி யூஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஷாம்பு உங்களுக்கு கரெக்டாக வரவே செய்யாது. அதனால் கண்டிப்பாக போர் தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. ஆரோ வாட்டர் இல்லாட்டி கூட கார்பரேஷன் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போர் தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போது 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் பாசிப்பயிறு. இப்போ இதெல்லாம் ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஒரு நாள் கூட ஃபுல்லாக வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் 10 மணி நேரத்திற்கு ஊற வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். 10 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். 10 மணி நேரம் பக்கம் சீவக்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போவே எப்படி நுர வருதுன்னு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நெல்லிக்காய் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஆலுவேரா, அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ்ஷாக மட்டும் தனியாக எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன். பெருசாக 2 இதோட ஃப்ளஷ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போவே எவ்வளவு நுரை வந்திருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நுரையாக இருக்கும். அந்த நுரையெல்லாம் அடங்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நுரை அடங்கட்டும்னு வச்சுட்டேன். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒத்த செம்பருத்தி பூவோட பவுடர், கொஞ்சம் செங்கலரில் இருக்கும் இந்த பவுடர். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி கிடச்சிச்சின்னா செம்பருத்தியை ஒரு 10 செம்பருத்தி பூ சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அப்போ அரைச்சிக்கலாம். எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல, அதனால் நான் செம்பருத்தி பூ பவுடர் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா இது நெல்லிக்காய் பவுடர். நான் ஏற்கனவே நெல்லிக்காய் சேர்த்துட்டேன், இருந்தாலும் வீட்டில் இருக்குது. சரி, ஓகே, சேர்த்துக்கலாம், இருக்குதெல்லாம் சேர்த்துக்கலான்ட்டு நான் சேர்க்குறேன். நீங்கள் ஏதோ ஒன்று சேர்த்தா போதும். முழுசாக நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா அரைக்கும் போது சேர்த்துக்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பவுடர் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் செம்பருத்தி பூ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே நெல்லிக்காய் சேர்த்துருக்கறனால நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெல்லிக்காவில் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை காய்ச்சணும். ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் காயட்டும். கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த 1 லிட்டருக்கு 2 லெமன் எடுத்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறதுனால பெரிய சைஸ் லெமன், அதனால் 2 எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்குங்க. 2 லெமனுடைய ஜூஸ் அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஆப்பிள் சிட்டர் வினிகரும் சேர்த்துக்கலாம். அதுவும் கெட்டு போகாமல் இருக்கும். லெமன் வந்து நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பொடுகுத்தல்லை
அரிப்பு இதெல்லாம் இருந்தாலும் க்யூர் பண்ணிடும். ஸோ இப்போ ஹெர்பல் ஷாம்பூ ரெடி ஆகிடுச்சு. இதை எதுலையாவது பாட்டிலில் எதுலையாவது ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி இளநரையை கட்டுப்படுத்தி புது முடியை வளரச் செய்யும் ஹெர்பல் ஷாம்பூ ரெடி. மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் இந்த கலரில் இருக்கும். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. நார்மல் எப்பவும் போல் ஷாம்புடைய கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் இந்த கலர் இருக்கும். அவங்க எப்பவும் போல் அதே கெமிக்கல்ஸ் அதே யூஸ் பண்ணி தான் அந்த ஹெர்பல் ஷாம்பு பண்ணுவாங்க. கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்தோம் பட்டியா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்குவாங்க. ஸோ அதில் கெமிக்கல்ஸ் எப்பவும் போல் நார்மல் ஷாம்பு எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு கடையில் வாங்கி விற்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பு வாங்கி தேய்க்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரியான ஹெர்பல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நல்ல பொருளுக்கு எதுக்குமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வேலை தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஷாம்பு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 3-4 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம்.